கத்திரிக்காய் கடையல், பீர்க்கங்காய் கடையல்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பீர்க்கங்காவும் ப்ளஸ் கத்திரிக்காய் ரெண்டுமே சேர்த்து வச்சு தான் நம்ம இப்போ வந்து கடையல் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கு கத்திரிக்காய் 2 பீர்க்கங்காவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் தான் நான் பண்ணியிருக்கேன் இது. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், காரத்துக்கேற்ற வரமிளகா, பூண்டு போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சேன் பீர்க்கங்காய், கத்திரிக்காவை போட்டு உப்பை போட்டு மசாலா எதுவுமே தேவையில்ல. ஒரே ஒரு மசாலா, அதுவும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு காய் பாதி வெந்ததும் தக்காளி 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுலேயே புளியை போட்டு இது எல்லாமே நல்லா வெந்துட்ட அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே பெருங்காயம் தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதுவும் எனக்கு அந்த இது டிஃப்ரெண்ட்டே தெரியல. இது எந்த காயின்னு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு டேஸ்ட். வந்துட்டு காரம் வந்து அதிகமாக வச்சா தான் வந்து இந்த கடையலுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் காரம் அதிகமாக தான் வச்சேன். இன்னும் சாப்பிடணும் போலவே இருந்துச்சு இது சாப்பிட.